நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்தை பத்தி பேசவே இல்லை, நீங்க அவர் மேல காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கீங்க. அண்ணாமலை பிரச்சாரம் செய்ததனால்தான் இந்த வெற்றிக்கு உண்டான வாய்ப்பு. நான் அப்படி பார்க்கல. அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் என்பது ஒரு விதத்துல ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி லேக் ஆஃப் பிரச்சாரமும் ஒரு நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இருக்கத்தான் செய்யும். விஜய் இஸ் நெய்தர் a கிங் மேக்கர் நார் a கிங். விஜய் ஆகட்டும், திமுக கூட்டணி ஆகட்டும், அவர்கள் டார்கெட் செய்தது எதை அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் மைனாரிட்டி வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் தான் டார்கெட் செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்காளர்கள் சார்ந்தவர்கள். அதிமுக கூட்டணி என்பதே ஓபிசி கூட்டணி. திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் திமுக காங்கிரஸை கழட்டி விட்டுவிடும். ராகுல் காந்தி ஒரு நல்ல முடிவு எடுத்தார். ஒரு ஆல்டர்னேட் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு அவர் ட்ரை பண்ணார். விசிக ஒரு தலித்துக்களை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. தாவேகா அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்து விட்டது. கடலூர் முதல் விக்கிரவாண்டி விழுப்புரம் வரைக்கும் கிட்டத்தட்ட தலித் ஓட்டுகளை பாதிக்கு மேல தாவேகா எடுத்துக்கொண்டு செல்கிறது. The biggest impact of TVK காங்கிரஸ் திமுகவை விட திருமாவளவனுக்கு தான் அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்றைக்கு நம்முடன் அரசியல் விவாத சந்திப்பில் இருப்பவர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அரசியல் விமர்சகர். அவரை சந்திப்போம், அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். தென்னவன் மீடியா நேயர்களுக்கு நீங்க மீண்டும் உங்களுடைய கருத்துக்களை பகிர சம்மதித்து வந்ததற்கு மிக்க நன்றி சார். தமிழ்நாடு வாக்குப்பதிவு 85% எல்லாரும் விதவிதமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இப்ப திமுக, அதிமுக, தாவேகா அப்படி 3 கட்சிகளுமே ஆட்சி அமைப்பதை பத்தி அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டதாகவும் தகவல் வருது. யார் அமைச்சர், யாருக்கு கொடுக்கலாம், எப்படி போகும், இப்படி வருமா, எல்லாம் அவங்க எல்லாரும் மும்மரமா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. ஸோ இப்ப என்ன, திமுகவுக்கு எதிர்ப்பு அலை அவங்க பயந்ததை விட நினைச்சதை விட அதிகமா இருக்கா? விஜய்க்கு வாக்கு செலுத்த அதிக மக்கள் வெளில திரண்ட வாக்கு அழிச்சிட்டாங்களா? இல்லாட்டி அந்த பிரேக்கிங்ல என்டிஏ ஒரு லீடிங் அட்வான்டேஜை பெற்று அவங்க ஆட்சி அமைக்க போறாங்களா? இது எஸ்ஐஆர் எஃபெக்டா? நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய விமர்சனம் சொல்லுங்க சார். இந்த பர்சன்டேஜா ஒண்டி பார்த்தா பிரமிப்பா இருக்கும். ஏன்னா எஸ்ஐஆர் மூலமாக கிட்டத்தட்ட 9.2% வாக்குகள் 2021 இருந்த வாக்குகள் எடுக்கப்பட்டன. ஸோ 9.2% டினாமினேட்டர்ல உங்களுக்கு எடுத்தாச்சு. உதாரணத்துக்கு சென்னையில ஒரு 40 லட்சம் வாக்குகள் இருந்தன 2021. 23 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. ஸோ ஒரு 60% கீழே 57-58 கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ 2026 எஸ்ஐஆருக்கு பிறகு 28 லட்சம் வாக்காளர்கள், அதே 23 லட்சத்தி சொச்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு சில தொகுதிகளில் 3000-4000 பேர் எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் த நம்பர் இஸ் சேம். அப்ப இதை எஸ்ஐஆர் இம்பாக்ட் தான் நான் சொல்லுவேனே தவிர விஜய் கண்டெஸ்ட் பண்றதுனால இந்த இம்பாக்ட். ஏன்னா 3000-4000 பேர் அடிஷனல் வாக்காளர்கள் பர் தொகுதி என்பது 5 ஆண்டுகளில் மிக சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். அப்படி விஜயனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னா 234 தொகுதியிலும் அறுதி பெரும்பான்மையாக நிறைய பேர் வாக்கு செலுத்தி இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்சல்யூட் நம்பரும் சரி, பர்சன்டேஜும் சரி, போன முறை நேஷனல் ஸ்டேட் ஆவரேஜோட கம்மியா இருக்கு. 85% சொல்றாங்களா, கிட்டத்தட்ட 84 சம்திங் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு முழுக்கன்னு சொல்றாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கிட்டத்தட்ட 75% தான், 10% கிட்ட குறைஞ்சிருக்கு. சரி, போன முறையோடையும் கம்பேர் பண்ணி போக அப்ப இருந்து அதே சதவிகிதம் தான் இருக்கு. அப்போ அப்சல்யூட் நம்பரே கம்மியா இருக்குன்னு தானே அர்த்தம். அப்ப அங்க விஜய்க்காக ஓட்டு போட வரவில்லையா, இல்லை விஜய் வந்ததுனால மற்றவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய்க்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்களா? இது ஒரு ஒரு விஷயத்தை இந்த காரணத்துக்காக தான் சொல்லிட்டு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணு இருக்கு பாத்தீங்களா.
இதை விட அரசியல் அபத்தம் வேற எதுவும் இருக்காது. அதனால வந்து பலர் தற்குறித்தனம் அது இதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் ஏற்கவில்லை. அது தற்குறின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண விரும்பலைன்னா கூட அப்படியாதான் இருக்கு இந்த நேரேட்டிவ் செட்டிங் என்பது. விஜய் அவர்கள் கணிசமான அளவில் ஒரு திமுகவுக்கும் சரி மற்ற இடத்திலையும் சரி அவர் ஒரு இம்பாக்ட் செய்திருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. அது சரியான ஒரு வாதம். உதாரணமா பாத்தீங்கன்னா நான் இதை இன்னொரு விதத்துல அணுகுவேன். இதை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எந்த ஒரு அரசியல் ஆய்வாளனும் இந்த இந்த வகையில சிந்திச்சாங்களான்னு தெரியல. இந்த கூட்டணி அதிமுக கூட்டணி என்பது ஓபிசி கூட்டணி. இந்த இந்த கான்செப்டா யாருமே பார்க்கல இன்னும் இதை. ஏன்னா வன்னியர்கள் ஓபிசி, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஓபிசி, அமமுக மறவர் இனம் ஓபிசி, பாஜக நயினார் நாகேந்திரன் ஓபிசி, வாசன் ஓபிசி, கூட இருக்கக்கூடிய மற்ற ஏசி சண்முகம் போன்றவர்கள் இல்லைன்னா ஐஜேகே போன்ற தலைவர்கள், பாரிவேந்தர் போன்றவர்கள் அனைவரும் ஓபிசி இனத்தை சார்ந்தவர்கள். ஸோ இது வந்து ஒரு ஓபிசி கூட்டணியாக தான் பார்க்கப்படுகிறது. 65% கிட்டத்தட்ட ஓபிசியினுடைய வாக்கு பங்களிப்பு இருக்கு இந்த தேர்தல்கள்ல. ஸோ அந்த 65% தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க. வேற நீங்க வந்து மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் ஆகட்டும் திமுக கூட்டணி ஆகட்டும், அவர்கள் டார்கெட் செய்தது எதை அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால் மைனாரிட்டி வாக்குகளையும் தலித் வாக்குகளையும் தான் டார்கெட் செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30% வாக்காளர்களை சார்ந்தவர்களை அவங்கள தான் அதை டார்கெட் செய்திருக்காங்க. அதனால்தான் அதிமுக கூட்டணி வந்து இப்ப என்டிஏ கூட்டணி ஒரு ஓபிசி இன மக்களை அவர்கள் அதனால வந்து இந்த தலித் இன மக்களை அப்படியே இக்னோர் பண்ணிட்டாங்க, ஜெனரல் கேட்டகரி இக்னோர் பண்ணிட்டாங்கன்ற சொல்ல வரல. நான் பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்த நையாசாமி போன்றவர்களோ இல்லைன்னா வந்து எல் முருகன் போன்றவர்களோ ஒரு இந்த ரிசர்வ்டு தொகுதியில வெரி ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் இறக்கியிருக்காங்க. அதுவும் செய்யாம இல்லை. அட் த சேம் டைம் இவர்களுடைய கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கு, அந்த ஓபிசி ஒரு போலரைசேஷன் மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்காங்க. இது எனக்கு எப்ப தோண ஆரம்பிச்சதுன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த இவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்னை இது வரைக்கும் கூப்பிட்டு பேசல, அதுக்கு இதெல்லாம் அவர் கொஞ்சம் அதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது தான் தோணித்து. பார்த்தா அந்த கூட்டணியில் வேறு எந்த ஒரு கம்யூனிட்டியும் எடுத்துக்கொண்டு வராமல் அந்த ஓபிசி கூட்டணியாகவே எடப்பாடி அவர்கள் இதை உருவாக்கினார் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் அதை பார்க்கிறேன். அப்போ அந்த ஓபிசி இன மக்கள் அதிக வாரியாக இருக்கும் இடத்தில், உதாரணமாக வட தமிழகம் மற்றும் கொங்கு, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அண்ட் அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து அதிமுக கூட்டணிக்கு போய் சேர்ந்திருக்கிற வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவும் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எஸ்ஐஆர் எஃபெக்ட்னால வந்து ஒரு மெஜாரிட்டி இம்பாக்ட, விஜய் வந்ததுனால தான் வந்து ஓட் ஷேர் ஜாஸ்தியாச்சு அப்படி என்று சொல்வது வந்து எனக்கு வந்து அது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு நேரேட்டிவ் செட்டிங்கா ஒண்டிதான் படுறதே தவிர மற்றபடி இதுல எந்த ஒரு உண்மைத்தன்மை இருப்பதாகவும் எனக்கு தெரியல. ஓகே சார், நீங்க போன நேர்காணல்கள் வரைக்கும் வந்து யார் வெல்லக்கூடும் அப்படின்னு வந்து தீர்மானமா சொல்ல முடியாது. ஒரு சில கட்சிக்கு லீடிங் எட்ஜ் இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல ஒரு சில வேட்பாளருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப இவ்வளவு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு, நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய அனாலிசிஸ் பண்ணிருக்கீங்க. இப்பவும் உங்களுடைய நிலைமை அதே தானா, இல்லாட்டி உங்களுடைய கணிப்புல என்ன சொல்றது, எந்த கட்சிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு? சார், நான் வந்து சேனல்ல வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னோட ஒப்பீனியன் ஒன்று சொன்னேன். 120 முதல் 135 இடங்கள் என்டிஏ கூட்டணி கிடைக்கும், 90 முதல் 100 இடங்கள் திமுக கிடைக்கும், 0 to 2 or 0 to 3 தாவேகா கிடைக்கும். அந்த இதுல நான் மாறுதல் அடையல, அதுலயே தான் நான் இருக்கேன். ஆனா ஓட்டு சதவிகிதம் வந்த பிற்பாடு எக்ஸிட் போல் மாதிரி இதை பார்க்க வேண்டும் என்றால் அந்த டேட்டாவை நான் வந்து கலெக்ட் பண்ணாலும் இப்ப பேசக்கூடிய நம்ம வந்து அந்த பேன் பீரியட்ல இருக்கிறதுனால அந்த எக்ஸிட் போல் டேட்டாவை பத்தி நம்ம பேச முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கும். 29ஆம் தேதிக்கு மேல அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். அதை வந்து எந்த விதமாக வந்து போலிங் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம 29ஆம் தேதி வேணும். ஆனா நான் எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே கருத்துல நான் எந்த விதத்திலையும் மாறுபடாம தான் இருக்கேன், அதே இடத்துல தான் இருக்கேன்.
நான் கீழே இறக்கியும் மாற்றவில்லை, இந்த பக்கம் மாறல, அந்த பக்கம் மாறல, அதே இடத்துல தான் நான் அப்படியே தான் இருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன். ஏன்னா எப்போதுமே பல செஃபாலஜிஸ்டுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மீடியா ரன் பண்றவங்களும் செஃபாலஜிஸ்ட் ரன் பண்ற பலரும் ஒரு 60 சீட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு, 60 சீட்டு 70 சீட்டு உங்களுக்கு இருக்கு, ஒரு 50 சீட்டு இழுபறியா இருக்கு அப்படின்னுவாங்க. அது ரொம்ப சேஃபான கேம். ஏன்னா இழுபறி எந்த பக்கம் போனாலும் நான் கரெக்டா தான் சொன்னேன்னு சொல்லிடலாம், சரிங்களா? பட் ஐ புட் அ ஸ்டாம்ப் ஆன் ஒன் நம்பர். ரேஞ்ச் சொல்லலாம், நீங்க வந்து கரெக்டா இந்த நம்பர் தான் சொல்லலாம். ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த கூட்டணி வரும், இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த கூட்டணி, அதெல்லாம் நான் எப்போதுமே என்னுடைய வெளிப்பாடாக எப்போதுமே அதை சொல்லுவேன். அது கூட குறை இருந்தாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வேறு விதமா இருந்தாலும் சரி, என்னுடைய டேட்டா எனக்கு கிடைத்த வரைக்கும், எனக்கு கிடைத்த அனாலிசிஸ் படி இதுதான் ஒரு நிலைமை அப்படி என்று நான் வந்து ஒரு கருத்துக்கு வருவேன். அந்த கருத்தை நான் வந்து மாத்திக்க மாட்டேன், அன்லஸ் அது பயங்கர டிராஸ்டிக்கலா மாறி இருந்தாலே ஒழிய. எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல நான் வந்து இந்த நேர்காணல்ல சொன்னதை தாண்டி எனக்கு வந்து பெருமளவுல எதுவும் ஒரு இன்சிடென்ட் எதுவும் நடக்கல. அதனால நான் இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துல தான் இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம முடிவு தெரியறதுக்காக காத்திருக்கோம், அதெல்லாம் அது வந்து ஒரு விஷயம். ஸோ இந்த முடிவு தெரிய காத்திருக்க இந்த நாட்கள்ல கட்சிகளிடையே என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. ஸோ திமுக வென்றால் என்ன நடக்கும், தோற்றால் என்ன நடக்கும், உங்களுடைய அனுமானம் என்ன? சார், வென்றால் திருப்பி அதே ஏதோ ஆட்சி நடக்கும், அதே அவலங்கள் தொடரும். தோற்றால் முந்தி கருணாநிதி இருந்தாங்கன்னா இது சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு சொல்லிட்டு மக்களை திட்டுவாரு. இவங்க வேற என்னத்தை சொல்லி திட்ட போறாங்கன்னு தெரியாது. என்ன இது எஸ்ஐஆர் மேல பழி போடுவாங்க, எலெக்ஷன் கண்டக்ட் ஒழுங்கா பண்ணலன்னுவாங்க, இவிஎம் மேல ஒரு பழியை போடுவாங்க. நோபடி அவங்க வந்து அக்செப்ட் பண்ண போறது கிடையாது. தன்னுடைய ஆட்சியின் அவலத்தினால்தான் நாங்கள் தோற்றோம் அப்படி என்பதை அவர்கள் ஒற்றுக்கொள்ள போவதில்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து 210 சீட்டு வின் பண்ணிருக்கணும், நீங்க வந்து இவிஎம் மோசடி பண்ணி எலெக்ஷன் கமிஷனை கையில போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கருணாநிதி இருந்திருந்தால் வேறு விதமா சொல்லுவார், அவர் தன்னுடைய கோவத்தை காமிப்பார். அது கரெக்டான இருக்கும். அது வந்து இவிஎம் திட்டுறதை விட நீங்க வந்து மக்கள் வந்து நீ யார் இப்படி ஓட்டு போட்டன்னு மக்களை திட்டலாம். அது தவறு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதா இருக்கலாம். ஆனால் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளதா இருக்கும். இது வந்து மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் மேல ஒரு பழியை போடுவார்கள். அதுதான் நடக்கும் திமுக தோற்றால். மற்றபடி வெற்றி பெற்றார்கள்னா அவர்கள் வந்து அதே அமைச்சரவை தொடரும், அதே அவலங்கள் தொடரும், அதே கொள்ளையடிப்பது தொடரும், பாலியல் வன்புணர்வு தொடரும், உங்களுக்கு போதை கலாச்சாரம் இன்னும் மிகப்பெரிய அளவுல பெருகும். இந்த இது ஒரு படத்துல வந்து அசோகனுக்கோ யாரோ சொல்லுவாங்க, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகட்டும்ட்டு, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். அவ்வளவுதான். சரி, கூட்டணி கட்சிக்குள்ள என்ன நடக்கும், அது அந்த விஷயத்துக்கு நம்ம வரணும். அதாவது தேர்தல் பிரச்சாரத்தும் போதே நம்ம பார்த்தோம், திமுக கூட்டணிக்குள்ள வந்து அவ்வளவு இணக்கமான ஒரு ஒற்றுமை அவங்களுக்கு முன்னாடி இருந்தது இல்ல. சோ இப்ப வந்து தோத்தான்னா உங்க கூட்டணிக்குள்ள என்ன ஆகும்? தோற்றாலும் ஜெயித்தாலும் கூட்டணி பிளவு ஏற்படும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் காங்கிரஸ்னுடைய தயவில் ஆட்சி அமைக்க வேண்டாம் என்று நிலைமை வந்தால் திமுக காங்கிரஸை கைட்டி விட்டுவிடும். தோற்றுவிட்டால் காங்கிரஸ் மேல பழிய போட்டு காங்கிரஸை கைட்டி விட்டுருவாங்க. ரெண்டும் நடக்கும். ஆனா அதனுடைய பலனை திமுக தான் அனுபவிக்கணும். ஏன்னா திமுகவுக்கு தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தேவையே தவிர காங்கிரஸுக்கு திமுக தேவையில்லை. நேஷனல் எலெக்ஷனுக்கு தேவை. அதனால்தான் நான் போன தடவை நான் உங்கள்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன், ராகுல் காந்தி ஒரு நல்ல முடிவு எடுத்தார். ஒரு ஆல்டர்னேட் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு அவர் ட்ரை பண்ணார். அது வந்து ஒரு உன்னதமான முடிவு. நான் வந்து இது காங்கிரஸ் தோற்கும் திமுக தோற்கும் இதுக்காக அந்த அவங்க கூட்டணி வீக்கன் ஆகும் அதுக்காக சொல்ல வரல. உதாரணத்துக்கு காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் ஒருவேளை அண்ட் திமுக கூட்டணி மிக மோசமான அளவில் தோற்று இருக்கும். தாவேகா கூட்டணியோட வெற்றி பெற்றிருக்கிறார்களா இல்லையா, எந்த சிச்சுவேஷன் வருவாங்கன்றதே ஹைப்போதெட்டிக்கலா வேண்டாம். திமுக கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கும்.
அப்ப 2029 ராகுல் காந்தியினுடைய லெவரேஜ் இருக்கும் நெகோசியேஷன்ல. இப்ப நான் இல்லைன்னா எவ்வளவு படுதோல்வி அடைஞ்ச, நான் இருந்தால்தான் உனக்கு வெற்றி, அப்ப எனக்கு 20 சீட்டு கொடு அப்படின்னு ஒரு நெகோசியேஷன் லெவரேஜ் காங்கிரஸுக்கு கிடைத்திருக்கும். அதை நழுவி விட்டார்கள், கை நழுவி விட்டார்கள் தான் நான் பார்க்கிறேன் இந்த எலெக்ஷன்ல. அதுல திமுக டெஸ்பரேஷன் மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. திமுக அதனால போயிட்டு மேல் இடத்துல போய் பேசி ஈசி இது அரேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டாங்க. ராகுல் காந்தி இந்த முடிவை எடுத்திருந்தார்னா அவருக்கு 2 விதமா சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஒருவேளை அந்த ஹைப்போதெட்டிக்கலா விஜயோட கூட்டணியில ஒரு எதிர்கட்சியாக வந்தோ இல்ல ஒரு 20 சீட்டு எம்எல்ஏ வின் பண்ணியிருந்தாங்களோ அப்படின்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப காங்கிரஸினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கும். அதுவும் ராகுல் காந்தியினுடைய முயற்சியால் நடந்திருக்கும். அப்ப 2029 இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் எழுச்சியை காணும் என்று அவர்கள் 20 சீட்டுக்கு பேரம் பேசி போட்டிட்டு இருப்பாங்க. இன்னும் பலர் இந்த கூட்டணியில சேர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். லாட் ஆஃப் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் would have happened. இது எல்லாத்தையும் சீரழிச்சது சோனியா காந்தியின் தலைமையில் அவர்கள் முன்னெடுத்து இந்த காங்கிரஸினுடைய வளர்ச்சியை நிறுத்தினார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே சென்றிருந்தால் ஒரு ஷார்ட் ஒரு அபரேஷன் நடந்திருக்க வாய்ப்பு உண்டே தவிர 2029 20 சீட்டு வரைக்கும் அவர்களால் நெகோசியேட் பண்ணிருக்க முடியும். அந்த வாய்ப்பை தவறு விட்டு விட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் போலவே திமுக கூட்டணியில இன்னொரு முக்கியமான கட்சி விசிக. ஸோ அவங்களும் அவங்க அதிருப்தியை தொகுதி பங்கீட்டிலேருந்தே அவங்க வெளில வந்தாலும் பிரச்சாரத்தும் போது மிகவும் வெளிப்படையா வந்தது. இப்ப கூட சமீபத்துல கூட திருமாவளவன் சொல்றாரு, தாவேகா ஒருவேளை அதிகமா ஓட்டு பெற்றனா தமிழர்களோட அரசியல் களமே மாறும் அப்படின்னு. அவர் என்ன சொல்ல வர்றார்? அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? வெற்றி பெற்றா தோல்வி பெற்றா? விசிகாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே என்னன்னா, விசிகா ஒரு தலித்துக்களை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவர்கள் மேம்பாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டேன்னு சொல்றதை தாண்டினா கட்சியினுடைய நம்பிக்கை என்னன்னா அவர்கள் தலித் மக்கள் தங்களோட இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. அண்ட் தாவேகா அந்த நம்பிக்கையை சுக்குநூறாக உடைத்து விட்டது. கடலூர் முதல் விக்கிரவாண்டி விழுப்புரம் வரைக்கும் கிட்டத்தட்ட தலித் ஓட்டுகளை பாதிக்கு மேல தாவேகா எடுத்துக்கொண்டு செல்கிறது. அதனால்தான் சொன்ன ஆரம்ப கட்டத்திலேயே என்டிஏ கூட்டணி இஸ் ஓபிசி கூட்டணி. வேற ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடிய மற்ற இரு கட்சியினா சீமானை சேர்த்துக்கல. சீமான் எல்லாருக்குமாக தான் இருந்தார். ஏன்னா அவர் பிராமணர்களுக்கும் 6 பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார். அவர் ரியல் சமூக நீதியை பத்தி பேசிட்டு இருக்கார். அவரால் பெரிய அளவுல அச்சீவ் பண்ண முடியுதோ இல்லையோ, பட் ஹி இஸ் அட்டெம்ப்டிங் சம்திங்ன்ற அளவுக்கு சொல்லலாம். ஆனால் தாவேகாவும் சரி திமுகவும் சரி அந்த தலித்தினுடைய ஓட்டுகளை தான் கவர் பண்றதுக்காக ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்காக அதை நோக்கியே சென்று கொண்டிருந்தார்கள். ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி நன்றாக தெரிந்து விட்டது, சிறுபான்மையினர்கள் பெருமளவில் இந்த பக்கம் வரப்போறது இல்லை. ஏன்னா அந்த பக்கத்துல கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ் இருக்காங்கன்னா அங்கதான் சிறுபான்மையினர்கள் இருக்க போறாங்க. எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் அங்கதான் இருக்க போறாங்க. சொற்ப அளவு இந்த பக்கம் வராமல்லாம் இருக்காது. அப்ப விஜயும் சேர்ந்து அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை தான் குறிவைக்கிறார்கள். அது போகும், அந்த பெருமளவில் போகும். பல இடங்கள்ல நான் கேள்விப்படுவது என்னன்னா, இஸ்லாமிய வாக்குகள் பெருமளவுல இவருக்கு விஜய்க்கு போயிருக்கு. இந்த எக்ஸிட் போல் மூலமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது பல இடங்கள் அது மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரியப்படுது. அதே மாதிரி தலித்தனுடைய வாக்குகளையும் பாத்தீங்கன்னா பெருமளவில் அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. எஸ்பெஷலி திருமாவளவனுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய கடலூர், சிதம்பரம், கடலூர், காட்டுமன்னார் கோயில், விழுப்புரம், விக்கிரவாண்டி, பன்ருட்டி, இந்த பெல்ட்ல 1 இயர் அண்ட் தலித் பெல்ட் என்று சொல்லுவார்கள். இந்த 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்ல திருமாவளவன் வீக்கன் செய்யப்படுவார். இன்ஃபேக்ட் 6 சீட்டு வரைக்கும் தோற்கக்கூடிய வாய்ப்பு திருமாவளவனுக்கு இருக்கு. ஸோ த பிக்கஸ்ட் இம்பாக்ட் ஆஃப் டிவிகே காங்கிரஸ் திமுகவை விட திருமாவளவனுக்கு தான் அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதனால அவர் தாவேகா வெற்றி பெறுவதில் அவர் எந்த ஒரு விதத்திலையும் சந்தோஷப்பட மாட்டார். ஏன்னா தன்னுடைய கோர் பேஸே அழிச்சிட்டார். இப்ப நாளைக்கு திமுக என்ன பண்ணுவாங்க, 2019லயோ 2031லயோ நெகோசியேட் பண்ணும்போது திமுகவோ அதிமுகவோ யாரு திருமாவளவன் போட்டி இது பண்ணும்போது, இல்லைங்க நீங்க 2 சீட்டு தான் வச்சிருக்கீங்க, 8% ரீச் ஆனீங்க, இப்ப பாருங்க 2% தான் இருக்கு, 1.5% தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பத்திலிருந்தே வர வைக்க வச்சுட்டார் அவர். ரைட். தாவேகா மேல திருமாவளவன் கோவப்படுவதற்கு இது முக்கியமான காரணம்.
அதனாலதான் நான் சொன்னேன், எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொண்டு கூட திருமாவளவனும் சரி, ராகுலும் சரி, டிவிகே கூட போய் சேர வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், அவங்க ரெலவன்ஸ் இல்லாமல் போயிருக்காது. ஏன்னா இங்க இருப்பதனால அவர்களுடைய ரெலவன்ஸ் போகுது. ஏன்னா அது அவர்களுடைய கோர் ஓட்டரை விஜய் எடுத்துக்கொண்டு செல்கிறார். அவர் கூட இருந்திருந்தா அந்த கோர் ஓட்டர் கன்சாலிடேட் ஆயிருக்கும். இது கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிருக்கும். என் ஓட்டு என் கூட தான் இருக்கு, நான் விஜயோட போய் சேர்ந்ததுனால தான் என் ஓட்டு அவருக்கு வந்தது அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணப்பட்டிருக்கும். அதை மீறி இப்ப என்ன ஆறுது, இவர் திமுக கூட்டணியில் இருக்கிறார், அந்த பக்கத்துல தாவேகால ஒரு பெரிய தலித் ஓட்டுகள் ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷன் போகும்போது திருமாவளவன் கையை விட்டு பல ஓட்டுகள் சென்று விட்டன, ஒரு கோர் ஓட்டர் பேஸ் சென்று விட்டது. அப்படி என்ற பலவீனம் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகே சார். தேமுதிக திருமதி பிரேமலதாவோட பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க புதுசா அங்க போய் சேர்ந்தாலும் அவங்களால ஜெல் ஆக முடிஞ்சதா இல்லையான்னு ஒரு பெரிய கேள்வி வந்தது. அவங்களுக்கு என்ன ஆகும் இந்த தேர்தல்ல? என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் விருதாச்சலத்திலே அவங்களே கோர் இதுலயே தோக்க போவதாக தான் கேள்விப்படுகிறேன். அவரே தோற்க போவதாக. ஒரே ஒரு வாய்ப்பு விருதுநகர்ல அவருடைய பையனுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக கேள்விப்படுகிறேன். அதுவே ரொம்ப டவுட்ஃபுல் தான். இதுல என்னன்னா, திமுகனுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே சிபிஎம் தவிர சிபிஐ தவிர அனைவருக்குமே மிகப்பெரிய பாதிப்புகள் தான் ஏற்படுகிறது. திமுகவுக்கு ஏற்படுகிறது, திமுகனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இதன் பெரிய பாதிப்பு தான் ஏற்படுகிறது இந்த எலெக்ஷன்ல. அதனால பிரேமலதா விஜயகாந்த் டிஎம்டிகே ஒன்றும் ஒரு பெரிய விதி விலக்கு அல்ல. இது அவர்கள் 10 சீட்டு கொடுத்து அன்னெசரியா கொடுத்து கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தி எல்லாம் செய்தும் அதனால ஒரு பெரிய லாபத்தை ஈட்ட முடியாத இடத்துல தான் திமுக கூட்டணி இருக்க போறது. அண்ட் பிக்கஸ்ட் வின்னர்னு பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் தான். கண்டிப்பா 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, சில 100 கோடிகள் கைமாறி இருக்கும் என்று ஒரு பேச்சு எடுபடுகிறது. அது நமக்கு எவ்வளோன்னு பப்ளிக்கா ஒரு ஹேஷியத்துல தான் இருக்கும். யாரும் கன்ஃபார்ம்டா அன்லஸ் அதர்வைஸ் போன முறை அக்கௌண்ட்லயே எழுதி 25 கோடி ரூபாய் கம்யூனிஸ்ட் வாங்கினாங்க அப்படின்னு அக்கௌண்ட் வந்தாலே ஒழிய மற்றபடி எவ்வளவு ரூபாய் கைமாற்றியது என்பது ஒரு பெரிய ஒரு புரளியாவே தான் இருக்கும். இருந்தாலும் சில 100 கோடிகள் கைமாறி இருக்கும் என்று மக்கள் சொல்கிறார்கள். அதெல்லாம் நடந்திருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனா சீட் வைஸ் பாத்தீங்கன்னா 10 அசம்பிளி சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, ராஜ்யசபா வின்னும் பண்ணியாச்சு. ப்ராமிஸ் கூட கிடையாது, வின் பண்ணியாச்சு, ராஜ்யசபால போய் உக்காந்தாச்சு. அப்ப பிக்கஸ்ட் வின்னர் யாருன்னு பார்த்தா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே வெற்றி பெற்று விட்டார் என்று தான் சொல்லணும். ஆமா. இப்ப நம்ம பாஜக பக்கம் வருவோம், என்டிஏ கூட்டணியில. பாஜகவுக்கு வெற்றியும் தோல்வியும் அவங்களை எப்படி பாதிக்கலாம்? அண்ணாமலையோட பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? திறந்த மனப்பான்மையோட சொல்லணும் சார். வெற்றி தோல்வி என்பது நீங்க எப்போதுமே நான் வெற்றி என்பதோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ஒண்ணுமே சீட்டே வின் பண்ணாத போது ஒரு சீட்டு வின் பண்ணா வெற்றி. இப்ப கேரளால இது வரைக்கும் 12% தான் வாக்குகள் வாங்கினாங்க. 20% வாக்கு வாங்கினா வெற்றின்னு சொல்லலாம். இல்ல 20% வாங்கி ஒரு சீட்டு வின் பண்ணா வெற்றி. போன 2024ல ஒரு எம்பி கிடைச்சாங்கன்னா அது வெற்றி. சோ நீங்க வெற்றி என்பதனுடைய டெஃபினிஷனை பார்க்கணும். அந்த டெஃபினிஷன் நான் என்னுடைய டெஃபினிஷன் தான் போட முடியுமே தவிர மற்றவர்களுடைய டெஃபினிஷனை நான் அடாப்ட் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 4க்கு மேல் எவ்வளவு வந்தாலும் வெற்றி. 4 எம்எல்ஏ, ஏன்னா இப்போதைய இருக்கக்கூடிய பெஞ்ச் மார்க் 4 எம்எல்ஏ தான் ஹையஸ்ட். ஓகே, 2021லயும் சரி, அதற்கு முன்னாடியும் ஒரு முறை வாங்கியிருக்காங்க, 91 நினைக்கிறேன், if I am not wrong. 4 எம்எல்ஏக்கள் தான் ஹையஸ்ட் இது வரைக்கும் பாஜக தமிழ்நாடு சட்டசபையில் வெற்றி பெற்று இருக்கிறது. அப்ப அந்த 4 எம்எல்ஏக்களை விட 4 ஆர் மோர், 5 வாங்கினாலே என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி. 8 வாங்கினா மிகப்பெரிய வெற்றி. இரட்டை இலக்கத்தில் வந்தால் சுனாமின்னு கூட சொல்லலாம். சோ அந்த வெற்றி என்பதனுடைய டெஃபினிஷனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது பொறுத்து இருக்கு. ஓகே, இதைதான் நான் பலமுறை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 5 வந்தாலே வெற்றிங்க அவருங்களுக்குன்ட்டு. உடனே 5 எப்படிங்க வெற்றி ஆகும், 27 5 எப்படிங்க வெற்றி ஆகும்? இதான் வெற்றி. பிகாஸ் நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கிருந்து எங்க நவுந்திருக்கீங்க. இதுதான் நீங்க ஒரு பாலிடிக்ஸ்ல பார்க்க வேண்டுமே தவிர
27 வெற்றி பெறக்கூடிய இடங்களா கொடுத்து 27 கண்டெஸ்ட் பண்ணி 27 வெற்றி பெற்றால்தான் வெற்றி என்பது கிடையவே கிடையாது. எனிதிங் 4 and above இஸ் a வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும். அதுல கிரேட் ஆஃப் வெற்றின்னு வரும்போது 5 வந்தால் இன்னொரு ரெக்கார்ட்ஸ் ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்றாங்க. இது வரைக்கும் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன் அசம்பிளி அப்படின்னு பார்த்தா 2026 தான் நம்மளுடைய பெஞ்ச்மார்க்கா இருக்கும். சரிங்களா? 8 10 வந்ததுன்னா லாங் டேர்முக்கு அது ஒரு பெஞ்ச்மார்க்காவே கூட இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இரட்டை இறக்கத்தில் இருந்தால் பெரிய விதத்துல இருக்கும். இது ஆட்சியில் பங்கு பெறக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அது இன்னும் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். சில சமயம் பாஜக காரங்களே வந்து ஒரு விதமா ஒரு எப்படி அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு தலகால் புரியாம அலையக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இருக்கும் ஆட்சியில பங்கு பெற்று விட்டார்கள் என்றால். ஓகே, அண்ணாமலை பிரச்சாரம் என்பதை பார்க்கும்போது அவர் சரியான விதத்துல பிரச்சாரம் பண்ணார் என்றுதான் பார்க்கிறேன். நான் வந்து சேனல்ல சொன்ன போது கூட 120 முதல் 135 சீட்டு வரைக்கும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு என்டிஏக்கு ஒரு வெற்றி கூட்டணியாக உருவாகி இருக்கணும் போது நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க அண்ணாமலையினுடைய பிரச்சாரத்தை பத்தி பேசவே இல்லை, நீங்க அவர் மேல காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கீங்க. இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் அதுல இது போட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அண்ணாமலை பிரச்சாரம் செய்ததனால்தான் இந்த வெற்றிக்கு உண்டான வாய்ப்பு. நான் அப்படி பார்க்கல. அண்ணாமலை பிரச்சாரம் செய்யலைன்னா கூட இந்த வெற்றி 120 முதல் 135 என்பது என்னுடைய பார்வையில் மாற்றே கிடையாது. ஏன்னா ஒருவர் பிரச்சாரம் செய்வதனால்தான் உங்களுக்கு வந்து மாறுகிறது என்றால் ஒரு பர்சன்டேஜ் பிளிப் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும். ஓகே, ஒரு டிஃபிகல்ட் சீட்டு கொஞ்சம் ஈஸியா மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அங்க ஒரு 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 லாஸ்ட் மினிட் பிரச்சாரமோ இல்லைன்னா ஒரு புயல் வேகத்தில் ஒரு பிரச்சாரமோ செய்யும் போது ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு பிரச்சாரமோ இருக்கும்போது அவர் மேல இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தினால வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அப்ப கோயம்புத்தூர் வடக்குல அவர் மிகப்பெரிய அளவுல இந்த முறை பிரச்சாரம் செய்தார். கோயம்புத்தூர் வடக்குல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டேட்டா வருவதை பற்றி பாத்தீங்கன்னா ஈவன் பிஃபோர், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் எக்ஸிட் போல், எக்ஸிட் போலுக்கு முன்னாடி போலிங்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிஜேபி அங்க ட்ரெயில் ஆகும் போலதான் எனக்கு தோணுது. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய சீட்டு ட்ரெயில் ஆகும் போலதான் தோணுது. அப்ப அண்ணாமலை எங்க மிகப்பெரிய அளவுல அவர்களுடைய பிரச்சாரம் மற்ற எந்த தொகுதியிலும் இல்லாமல் கோயம்புத்தூர் வடக்குல மிகப்பெரிய அளவுல கான்சென்ட்ரேஷன் இருந்தது. அப்ப அவர்களுடைய ஃபெயிலியர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அங்க கேண்டிடேட்டுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, பிளஸ் கேண்டிடேட்னுடைய உடல்நிலை சரியில்லாததுனால அவங்களாலையும் போக முடியல. அண்ட் மற்றபடி மற்ற ஈக்குவேஷன்ஸ் வேறு விதமாக இருந்திருக்கும். திமுகனுடைய கான்சென்ட்ரேஷன் வேறு விதமா இருந்திருக்கும், திமுக கூட்டணியுடைய கான்சென்ட்ரேஷன் வேறு விதமா இருக்கும், மக்கள் மனநிலை வேறு விதமா இருந்திருக்கும். இவங்க ஏன் தெற்குல இருந்து இங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு மக்களே வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அங்க வந்து செந்தில் பாலாஜியோட அப்ப வந்து ஒரு டீல் போட்டுட்டு தான் இந்த பக்கம் வந்தாங்களா, அவங்க செந்தில் பாலாஜி அவங்க வரப்போறாருன்னு தெரிஞ்சுட்டு தான் இங்க வந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசுல ஏற்பட்டிருக்கும். சோ இதெல்லாம் தாண்டி நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு அண்ணாமலை வந்து அங்க மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் செய்தார், அவர் பிரச்சாரம் செய்தனால தான் தோத்ததுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது லாட் ஆஃப் பெர்முடேஷன் காம்பினேஷன் இந்த ஒரு தேர்தலுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஈச் ஒன் ஆஃப் தம் கான்ட்ரிபியூட். அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் என்பது ஒரு விதத்துல ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி வந்து லேக் ஆஃப் பிரச்சாரமும் ஒரு நெகட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இருக்கத்தான் செய்யும். அவர் போகாத சில தொகுதிகள் இருந்ததுன்னா அங்க சொல்லலாம், அங்க போயிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1000 ஓட்டு கூட வந்து வின் பண்ணிருக்கலாம்னு கூட சொல்லலாம், ஒரு ஒரு விமர்சனமாக கூட நம்ம சொல்லலாம். அதனால வந்து இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜெனரிக் காரணம் எடுத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி இஸ் a பிக் காரணமா இருக்கும். மக்கள் இருக்கக்கூடிய கோபம், தங்கள் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியின் மேல இருக்க கோபம், அதற்கு மாற்றாக இன்னொரு கட்சி வந்தது அப்படி என்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர்கள் ஓட்டு போடுகிறார்கள். இப்ப மாற்றாக 2 கட்சி வந்து நிற்கும் போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்றாங்க. எனக்கு அந்த கன்ஃபியூஷனே இல்ல. விஜய் என்பவர் மாற்றாக வரவே இல்லை. விஜய் இஸ் நெய்தர் a கிங் மேக்கர் நார் a கிங் இன் 2026. இவர் 2 இடத்துலயுமே இருக்க போறது கிடையாது. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 சீட்டு வின் பண்ணி இவர் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலையில் எந்த 2 கூட்டணியுமே வந்து இருக்க போறது கிடையாது. So Vijay is not a king. He is not going to win 118 seats and then form a government. He is not going to be a kingmaker also. இவர் அதுக்கும் அடுத்த லெவல்ல தான் இருப்பார். நான் விஜயினுடைய கான்ட்ரிபியூஷன் ஆர் கம்பேரிசன் என்று பார்த்தேன்னா
தமிழ்நாட்டுல திமுக அதிமுக என்று இருபெரும் இயக்கங்கள். அவர்களுக்கு அந்த கூட்டணிக்கு தான் போட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகள் எடுப்போம். பாமக, அமமுக, பாஜக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள், ஈவன் காங்கிரஸையும் கூட எடுத்துப்போம். இவர்களையும் தாவேகாவையும் நான் ஒரே தட்டுல தான் வச்சு பார்க்கிறேன். சீமான், இவர்கள் அனைவரையும் நான் ஒரு தட்டுல தான் வச்சு பார்க்கிறேன். இதற்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக அதிமுக என்று இருபெரும் இயக்கங்களும், அதற்கு அடுத்த தட்டில் தான் மீதி இருக்கக்கூடிய 10 கட்சிகளும் இருக்கு. அதுல கொஞ்சம் கூட குறைய இருக்கும். பாஜக ஒரு 6% வாக்குகள் இருக்குன்னா, பாமக ஒரு 5.5% வாக்குகள் இருக்கும், அமமுக ஒரு 4.5% வாக்குகள் இருக்கும், காங்கிரஸ்க்கு ஒரு 4.5% வாக்குகள் இருக்கும், விசிகாக ஒரு 1.5% 2% வாக்குகள் இருக்கும். இந்த மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அதுல தாவேகா எந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க? ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகாவும் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் என்னன்னா, அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு அவர்கள் தோண்டிதான், யாருனாலையுமே இல்ல. இப்ப மற்ற கட்சிகள் வாங்கக்கூடிய எந்த வாக்குமே திமுக அவனுடைய வாக்கு காங்கிரஸுக்கும் போயிருக்கும், அதிமுக வாக்கு பாஜகவுக்கு போயிருக்கும், பாஜக வாக்கு பாமகவுக்கு போயிருக்கும். ஏன்னா அந்தந்த கான்ஸ்டியூன்சில யார் கண்டெஸ்ட் பண்றாங்கன்றதை பொறுத்து அந்த கான்ஸ்டியூன்சில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு அவர்களுக்கு போயிருக்கும். தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு சௌகரியமான விஷயம் என்னன்னா, அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு அனைத்துமே அவர்கள் வாங்கினது. யார் தயவுலையுமோ யாருடைய வாக்கோ பிரிந்து கூட்டணியில் இருப்பதனால அவர்கள் எனக்கு செலுத்தினார்கள் இருக்காது. பிரிந்து வந்திருக்கும். திமுகலேருந்து கோர் திமுக ஓட்டுங்க வந்திருக்கும், கோர் விசிகா ஓட்டு வந்திருக்கும், கோர் அதிமுக ஓட்டு வந்திருக்கும். அது கூட விஜயினுடைய கட்சிக்காக வந்ததுன்னு தான் எடுத்துக்கணும், ரைட்? அதனால அவர்கள் தாங்கள் சம்பாதித்த ஓட்டாக தான் அதை பார்க்க முடியும். இன்னொருத்தவரும் கூட இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்ட்டு இல்லாமல் தாங்களுடைய சொந்த கான்ட்ரிபியூஷனாக ஒண்டி பார்க்கக்கூடிய இடத்துலதான் நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஈவன் புட் தாவேகா அட் பார் வித் டிஎம்கே ஏடிஎம்கே. அவர்கள் அந்த லீக்ல இன்னும் வரல. அவர் இந்த எலெக்ஷன் முடிஞ்சா கூட ஐ எம் நாட் கோயிங் டு, இந்த எலெக்ஷன் பலர் சொல்றாங்க 20%, 25% வாங்குவாங்க. சார், 25% ஓட்டு வாங்கினாங்கன்னா ஃபுல் 3 கார்னர் கான்டெஸ்ட் ஆக மாறுகிறது. ஃபுல் 3 கார்னர் கான்டெஸ்ட்ல 25% வில் கெட் தம் 30-40 சீட்டு கிடைக்கணும். ஆனா 0 to 5 கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்கும்? செஃபாலஜிக்கல் ஃபண்டமெண்டல்ஸே ஒன் ஆஃப் செஃபாலஜியே வந்து பீட் பண்ற மாதிரி தான் இருக்கு பல ஒப்பீனியன் போல்கள். இது தவறு என்று சொல்கிறேன். நீங்க 25% 27% ஓட்டுனா 3 கார்னர் கான்டெஸ்ட். 3 கார்னர் கான்டெஸ்ட்ல 27% ஓட்டு கிட்டத்தட்ட 40-50 சீட்டுகளை கொடுத்தாகணும். ஒரு தோராயமா நான் வந்து எந்தெந்த கான்ஸ்டியூன்சின்னு பார்க்காம சொல்லும் போது இந்த பர்சன்டேஜுக்கு தாவேகா என்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது திமுகனுடைய கோர் திமுக விசிக காங்கிரஸ் அளவுக்கு பெருமளவுல பாதிச்சிருக்கும். அதிமுகவையும் பாதிக்கிறது. பாஜக ஓட்டு இன்டாக்டா அங்கேதான் இருக்கும், பாமக ஓட்டு இன்டாக்டா அங்கேதான் இருக்கு, அமமுக ஓட்டு இன்டாக்டா அப்படியே தான் இருக்கு. அதிமுகனுடைய அதுவும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெல்ட் இஸ் வெரி பவுண்டரி இஸ் வெரி கிளியர்லி ட்ரான். கடலோர மாவட்டங்கள், முக்கியமா கேடிசிசி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த இடமும் அங்கேயே அப்படியே வந்து விழுப்புரம், விக்கிரவாண்டி, கடலூர் அந்த பக்கமும், கீழே டவுன் சவுத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த இடங்கள்ல தான் வந்து தாவேகானுடைய பெரிய விதத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமே தவிர மற்ற இடங்கள்ல ஐ டோன்ட் see தாவேகா மேக்கிங் a huge impact. மேபி ட்ரிச்சியில இருக்கும், ஏன்னா விஜயும் ஒரு சீட் கண்டெஸ்ட் பண்றதுனால ட்ரிச்சியில வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த பாஜக பாரதிய ஜனதா கட்சியில கட்சி அளவுல அவங்கள்ட்ட என்ன பாதிப்பு இருக்கலாம் இந்த தேர்தலுக்கு பிறகு? கட்சி அளவுல எனக்கு பெருசா தோணல. ஏன்னா ஒரு பிக் ஷேக்கப் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அண்ணாமலை தலைவராக இருந்த போது ஒரு வைப்ரன்சி இருந்தது, ஆனா யாருமே கூட சேர்த்துக்காம ஒரு வைப்ரன்சி இருந்தது.
இப்போ எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம இருக்கு. ஒரு பரபரப்பாக அண்ணாமலை இருந்த போது ஒரு பாஜக என்ற ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஈவன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைவராக இருந்த போது பாஜக வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிட்டு பல விவாதங்கள்லயோ இல்ல ஒரு பிரஸ் மீட்லயோ தெரிந்து கொண்டே இருந்தார்கள். வேற இந்த 2025 இந்த கூட்டணி அறிவித்த பிற்பாடு கிரவுண்ட் லெவல்ல நிறைய வேலை செய்திருக்கலாம். பட் ஒரு பப்ளிக் பர்செப்ஷன் மைண்ட் செட்ல அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம இருந்தது. அதுவும் அந்த இது நேம்ஸ் அனௌன்ஸ் தொகுதி வாரியாக வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுல ஒரு பெரிய குடுமிப்பிடி சண்டை நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு புதுசானது. காங்கிரஸ்ல சொல்லுவோம், காங்கிரஸ் கமிட்டியில, தமிழக காங்கிரஸ் கமிட்டியில வந்து 4 பேர் இருந்தா 6 கோஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ இன்டு 2 கோஷ்டி இருக்கு. அவ 4 கோஷ்டியில இருக்காங்க. இது வந்து பாஜகவுக்கு மிக 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 புதுசு. அதான் நான் வந்து சொல்வேன், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்த வரைக்கும் இந்த RSS கட்டுக்கோப்பு பாஜக இருந்தது. ரொம்ப ஹானஸ்டா சொல்ல போனா தமிழிசை சவுந்தரராஜன் வந்ததுல இருந்து அந்த கட்டுக்கோப்பு, RSS கட்டுக்கோப்பு கொஞ்சம் பெருமளவுல விலக ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் இன்சிடென்ட்லி அப்பதான் கேசவ விநாயகமும் வந்தாரு. RSSல இருந்து வந்து, அதாவது டாஸ்க் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி. ஏன்னா கேசவ விநாயகம் இதுக்கு ஆர்கனைசிங் செக்ரட்டரியா வருவதற்கு முன்னாடி நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் அவர் வந்து பிரச்சாரக்காகவும் இதுவாக இருக்கும்போது பாத்தீங்கன்னா கேசவ விநாயகத்துக்கிட்ட பயப்படுவாங்க நிறைய பேர் சுயம் சேவகர்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய டாஸ்க் மாஸ்டர். அது செய்யணும், இந்த டயத்துல, இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல செய்து முடிக்கணும்னா செய்து முடித்தே ஆகணும். சரி, RSSலாம் வாலண்டரி ஆர்கனைசேஷன். இது வந்து நம்ம ஆஃபீஸ் மாதிரி கிடையாது. நீங்க வந்து செய்யலன்னா உன்னை பார் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல. இது வந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன். இருந்தாலும் அந்த அளவுக்கு டிசிப்ளின் கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த பொன் ராதாகிருஷ்ணனுடைய தலைமை இருந்த வரைக்கும் அந்த RSS கட்டுக்கோப்பு, RSS டிசிப்ளின் பார்ட்டியில் இருந்தது. அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுல தேய்ந்து போய் இப்ப இந்த டிசிப்ளின் என்பது பார்ட்டியில கண்ணுக்கு தெரியல மாட்டேங்குது. இது வந்து ஒரு டிக்ளைன் ஆஃப் த பார்ட்டியினுடைய கோர் ஐடியாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதை சேஞ்ச் பண்ண வேண்டிய பொறுப்பு நிதின் நபீன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு என்பதுதான் நான் பார்க்கிறேன். அதை எப்படி செய்ய போறாங்க, எது செய்ய போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா இந்த சேஞ்ச் மிக மிக அவசியம். ஏன்னா RSS பாஜக இங்க வளர்ந்து கொண்டு வந்திருக்கு, இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த வளர்ந்து கொண்டு வரும்போது ஒண்ணும் இல்ல, இப்பதான் சொன்ன ஆட்சியில பங்கு ஒரு 10 சீட்டுக்கு மேல வின் பண்ணிடுறாங்க, ஆட்சியில பங்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் தலகால் தெரியாம ஆடுவாங்க. அப்படின்னா என்ன, நீங்க கொஞ்சம் அத விவரமா தலகால் தெரியாம ஆடுவாங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் தனித்தனியா ஆளாளுக்கு இழுத்துட்டு போவாங்க சார். அமீபா மாதிரி கட்சியை வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு போவாங்க. நான் வச்சதுதான் சட்டம், நான் வச்சதுதான் சட்டம், நான் தான் இது. இப்போ 2 மினிஸ்டர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு பொருள மாட்டாங்க யாருக்கு அந்த மினிஸ்டர்ஷிப் கொடுக்கணும்ட்டு. அதுதான் நிலை. ஆனால் பாஜகவில் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஃபட்னவிஸ் அவர்கள் சிஎம் ஆக இருந்தார்கள். ஏக்நாத் ஷிண்டே மினிஸ்ட்ரியில நீ டெபுட்டி சிஎம் இருன்னா போய் இருந்தார். இதுதான் கட்சி. அதே மாதிரி வந்து யோகி ஆதித்யநாத் வந்து எம்பியாக இருந்தார். அவரை போய் நீ போய் சிஎம் இருந்தாங்க, போனாங்க, சிஎம் இருந்தார். ராஜஸ்தான் சிஎம் முன்ன பின்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பேர் என்னன்னா தெரியுமா? டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த வசுந்தரா மட்டும் தான் தெரியும். இல்ல இப்ப சொல்றேன், டக்குனு பேரை கேட்டா ஞாபகம் வருதா? வரல. சரி, இன்னைக்கு குஜராத் சிஎம் யாருன்னு கேட்டா டக்குன்னு ஞாபகம் வருதா? ஸ்டால்வார்ட்ஸ் இருந்த கட்சிங்க அது. அந்த குஜராத்ல ஸ்டால்வார்ட்ஸ் இருந்த கட்சி. மத்திய பிரதேஷ்ல வந்து மாமாஜியை தூக்கின்னு போய் நீங்க சென்ட்ரல் மினிஸ்டரா போட்ட உடனே ஒரு யாதவ் அவர்களை கூட்டு வந்து நீங்க வந்து சிஎம் சொன்னாங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டு உட்கார்ந்தாங்கல்ல. தட் இஸ் டிசிப்ளின். அவர்களுக்குள்ள ரம்பிளிங் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், அது வெளியிலேயே காமிச்சிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ரொம்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும். அவர்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்களை RSS பேசி தெரிவிச்சு அவனுடைய குமுறல்களை சொல்லி அதுக்கு உண்டான தீர்வை காண்பார்கள். அது வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல அது மிகப்பெரிய அளவுல வெளியில தெரியுது.
அந்த கோஷ்டி பூசல் என்பது வெளியில் தெரிய ஆரம்பித்தால் கட்சிக்கு நல்லதில்லை. அந்த டிசிப்ளின் தமிழ்நாட்டில் தேவை. அந்த டிசிப்ளினை எடுத்து வர வேண்டியது நிதின் நபீனுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். 2026 எலெக்ஷனோட அவுட்கம் பேஸ் பண்ணி. ஓகே, நன்றி. நேயர்களே, உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு மேலும் ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒருமுறை திரு ஸ்ரீராம் சேகரை சந்திப்போம் தேர்தல் முடிவெல்லாம் வந்த பிறகு. அதுவரை நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.